கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷித்த செப நாளில் கூடி வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இருக்கிறது. நாம் அதை வாசிக்க கேட்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் என்று வார்த்தையில் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரை சேவிக்கத்தக்கதாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளில் தேவனை சேவிப்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தேவனை சேவிக்கும் பொழுது தேவன் நம்மை கிட்டி சேருகிறவராய் இருக்கிறார். நாம் தேவனை கிட்டி சேரும் பொழுது அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் யாத்திராகமம் 23:21ஆம் வசனத்தையும் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. இங்கே நம்ம பார்க்குறோம், அவருடைய நாமம் அவரில் இருக்கிறது என்று சொல்லி ஆங்கிலத்தில் போடப்பட்டு இருக்கிறது. அப்போ இங்கே பார்க்கும் பொழுது அந்த தூதன் தேவனுடைய நாமத்தை உடையவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் நன்கு அறிந்திருக்கிறோம், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர்தான் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து முன்பாக கடந்து போய் அவர்களை வழி நடத்தினார், பாதுகாத்தார், பராமரித்தார், போஷித்தார். ஆகையால் அந்த தேவனுடைய நாமத்தை உடையவராக அவர் இருந்தார் என்பதை தெளிவாக இந்த இடத்துல வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக ஒரு ராஜாவாக அந்த இடத்துல தேவன் இறங்கி வந்ததை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகையால் அவர் ராஜாவாய் அங்கே இருந்தபடியினால் அந்த ராஜாவை பிரியப்படுத்தும்படியாக அவர்கள் இருக்கும்படியாக தேவன் கட்டளையை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவருக்கு பிரியமாக நடந்துக்கணும், அவரை கோபம் படுத்தக்கூடாது, அவருக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது. ஏனென்றால் அவர் ராஜாவாய் இருக்கிறார் என்பதை அந்த இடத்துல அவர் தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. இங்கே நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடத்துல தேவனை ராஜாவாக வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் இங்கு நாம் பார்க்கிறோம், வேறு ராஜாக்கள் உங்களுக்கு வேண்டியதில்லை, அவைகளை உங்களை விட்டு அகற்றி போடுங்கள், அவைகளுக்கு சேவிப்பதை விட்டு விடுங்கள், அவைகளை விட்டு விலகி வாருங்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்களுக்கு ஒரே ராஜா இருக்கட்டும், ஒரே ராஜாவை நீங்கள் சேவிப்பீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம், தேவன் அவர் ராஜாவாய் இருக்க அந்த ஜனங்களுக்காக இறங்கி வந்தார். அவர்களை வழி நடத்தும்படியாக, அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது திகைத்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு வழி நடத்தும்படியாக, வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளே அவர்களை கொண்டு போகும்படியாக அவரே இறங்கி வந்ததை நாம் பார்க்கிறோம். அவரே ராஜாவாக அங்கு கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த இடத்துல ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தையும் கனத்தையும் அந்த ஜனங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மோசேவினால் இந்த இடத்துல அவர்களுக்கு கட்டளை தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அங்கே தேவனை ராஜாவாக அவர்கள் வைக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படவும் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் வாழவும் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. இந்த நாளில் கூட நம்முடைய தேவன் நம்மை ஆளுகை செய்கிற ராஜாவாக இருக்கிறாரா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அவர் ராஜா என்கின்ற ஸ்தானத்தை நாம் அவருக்கு கொடுத்திருக்கிறோமா? அவர் ராஜாவாய் இருக்கிறார் என்றால் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? அவருடைய வார்த்தைக்கு நம்ம கட்டுப்படுகிறோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் என்றால்தான் அவர் நம்முடைய வாழ்க்கையில் ராஜாவாக இருக்கிறார் என்பதை நாம் நிரூபிக்க முடியும். அவருக்கு பிரியமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அவரை பிரியப்படுத்தும் விதத்தில்,
அவருக்கு நேசத்தை உண்டு பண்ணும் விதத்தில், அவரை மகிழ செய்கிற விதத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? இதை தான் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தேவனை நாம் பிரியப்படுத்தும் பொழுது அவர் நமக்காக நன்மைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை பிரியப்படுத்துவது தான் நம்முடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். ஒரு ராஜாவை ஒரு புலவர் எப்படி பிரியப்படுத்தும்படியாக பிரயாசங்களை எடுக்கிறானோ, அதே போல நாமும் நம்முடைய ராஜாவை பிரியப்படுத்தும்படியாக பிரயாசப்படும் பொழுது அதன் பலனை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே நம்ம பார்க்குறோம், அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது நாம் ராஜாவை பிரியப்படுத்துகிறோம். அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடும் பொழுது நம்முடைய ராஜாவை நாம் பிரியப்படுத்துகிறோம். அவரை நாம் துதிக்கும் பொழுது, அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது, அவரை நாம் உயர்த்தும் பொழுது அவரை நாம் பிரியப்படுத்துகிறோம். அப்படியாக பிரியப்படுத்தும் பொழுது அந்த நன்மை என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். எஸ்தர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. இங்கே நம்ம பார்க்கிறோம், அந்த ராஜாக்கு ஆமான் ஒரு நண்பனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ராஜாவை மகிழ்ச்சியாக்கும்படியாக அவரோடு கூட அந்த இடத்தில் மதுபானத்தை குடித்து ராஜாவை மகிழ்ச்சியாக்கும்படியாக அந்த ராஜாவின் நண்பன் அங்கே செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக அந்த ராஜாவை அந்த நண்பன் அங்கே அந்த ராஜாவை மகிழ்ச்சியாக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி நிமித்தமாக உண்டாகும் விளைவு என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, ராஜாவின் நண்பனாய் அவன் இருக்கிறபடியினால் அவனுக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்கள், இல்லைனா அவனுக்கு பிரியமான காரியத்தை, அது தீமையான காரியமாய் இந்த இடத்துல காணப்படுகிறது, அந்த காரியத்தை செய்வதற்கு முழு அதிகாரத்தையும் அவன் ராஜாவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவனாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் அந்த ஆமானுடைய அவனுக்கு சத்ரு என்று எண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் அவர்கள் தத்தளிக்கும்படியான ஒரு கிரியை அங்கு நடப்பிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு நம்ம இந்த சம்பவத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இது உலக ராஜா, அந்த மனிதன் ஒரு தீமையை உண்டு பண்ணுகிற ஒரு மனிதனாய் இருக்கிறான். ஆனாலும் ராஜாவை மகிழ்ச்சியாக்கும் பொழுது அந்த ராஜா அந்த மனிதனுக்காக அவன் விரும்புகிற காரியத்தை அவர் செய்கிறார் என்கின்ற காரியத்தை தான் நாம் இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்படியானால் நம்முடைய தேவன், நம்முடைய ராஜா, எல்லா ராஜாவுக்கும் மேலான அவரை நாம் பிரியப்படுத்தும்படியாக நாம் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்யும் பொழுது அவர் நாம் விரும்புகிற காரியத்தை நமக்காக அவர் செய்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய சத்துருக்கள் மேல் நாம் ஜெயம் எடுக்கும்படியாக நமக்கு உதவி செய்கிற ராஜாவாய் அவர் இருக்கிறார். அவரை எப்படி நாம் பிரியப்படுத்துவது, அவரை எப்படி நாம் மகிழ்ச்சிக்குள்ள கொண்டு வருவது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், அவரை நாம் துதிக்கும் பொழுது, அவரை நாம் உயர்த்தும் பொழுது, அவரை நாம் புகழும் பொழுது, அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது அவர் நம்மை பார்த்து மகிழ்கிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, நம்மை தாழ்த்தும் பொழுது, நமக்கு ஒரு பிரியம் இருக்குது, ஆனாலும் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறாரே என்று சொல்லி நாம் அதை விட்டு கொடுக்கும் பொழுது நம்முடைய தேவன் நம்மை பார்த்து மகிழ்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் அவரை எப்படியாவது மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்பது மாத்திரம் நம்முடைய நோக்கமாக இருக்கும் என்றால், நம்முடைய விருப்பங்களை நம்ம பார்க்க மாட்டோம். நான் இதை சாதிக்கணும், எனக்கு இது வேண்டும், அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு இருக்காது. என் ராஜாவுக்கு எது பிரியம், அவருக்கு எது நான் செய்யும் பொழுது அவர் மகிழ்வார், அப்படிப்பட்ட காரியத்தையே நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கத்தோடு, அந்த வாஞ்சையோடு நாம் செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தின் காரியங்களை நாம் பின்னோக்கி பார்க்காமல், உலகத்தின் காரியங்கள் மேல் நாம் பிரியம் வைக்காமல், உலக போகிற போக்கின்படி நாம் வாழாமல், நாம் தேவனையே நோக்கி பார்த்து அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நாம் தீர்மானித்து செயல்படும் போது அதுவே நம்முடைய ராஜாவை பிரியப்படுத்துகிற காரியமாய் இருக்கிறது. அப்படி நம்ம அவரை பிரியப்படுத்துவதற்கு முதலிடத்தை கொடுக்கும்போது, இந்த காரியத்தை நான் செஞ்சேன்னா அவருக்கு இது பிடிக்குமா, அவர் என்ன யோசிப்பார், அவர் இந்த காரியத்து மேலே வாஞ்சையாக இருப்பாரா,
நான் இது செய்வது அவருக்கு பிடிக்குமா என்பதை நாம் சிந்தித்து எப்பொழுதும் எந்த தீர்மானத்தை எடுக்கும் பொழுதும் அந்த மனநிலையோடு என் ராஜாவுக்கு நான் மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நாம் செயல்படுவோம் என்றால், சில நேரத்தில் நாம் உலக பிரகாரமாக சிந்திக்கும்போது அது கடினமாக இருக்கலாம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை உலக போக்குக்கு வித்தியாசமாய் இருக்கிறது. உலகம் சொல்லுகிற விதமாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கொடுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்கிறார். ஆனால் உலகம் தான் சேர்த்து வைத்து கொள்ளும்போது தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அது நினைக்கிறது. அதுபோல் அநேக காரியங்கள் உண்டு. நாம் விட்டு கொடுக்கணும், நம்ம மன்னிக்கணும், நாம் மற்றவர்களை நேசிக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் இவைகள் நமக்கு ஒருவேளை கடினமாக இருக்கலாம். ஆனால் என் தேவனை நான் பிரியப்படுத்த வேண்டும், என்னுடைய ராஜாவை நான் பிரியப்படுத்த வேண்டும், அப்படிப்பட்ட மனநிலை நமக்கு இருக்கும் என்றால் நாம் அதை செயல்படுத்துவது நமக்கு சுலபமாய் இருக்கும். ஆகையால் தேவனை நாம் பிரியப்படுத்தும் பொழுது அவர் நமக்காக நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கலாம், எஸ்தர் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருந்த மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும்போதே என் கண்முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டுமென்றிருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்தவுடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். இந்த இடத்துல நாம் பார்க்கிற உறவு ராஜா மற்றும் ராஜாத்தியின் உறவாய் இருக்கிறது. ராஜாவின் மனைவி அங்கே எஸ்தர், அவர் ராஜாத்தியாக, ராணியாக அவள் இருக்கிறாள். அப்போ நம்முடைய ராஜாவுக்கு நாம் மனவாட்டிகளாய் இருக்கிறோம். அந்த உறவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நம் ராஜாவாய் இருக்கிறார். அந்த ராஜாதி ராஜாவின் மனவாட்டிகளாய் நம்மை நேசித்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக இருக்கும்போது இந்த இடத்துல இந்த ராஜாத்தி தன்னை பிரியப்படுத்தினது நிமித்தமாக அந்த இடத்துல அந்த ராஜாத்தியின் சத்ருவை நிர்மூலமாக்கி போடும்படியான ஒரு கட்டளையை அவர் அங்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல அது அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவாகிய நான் இந்த வீட்டில் இருக்கும் பொழுது ராஜாத்தியை தொடுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி அவர் ஒரு கேள்வியை அங்கு கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ராஜா நமக்காக இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் எந்த கிரியையும் செயல்படவே முடியாது. நாம் அவருடைய மனவாட்டிகளாய் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்ருவின் கிரியைகளையும் தேவன் முறியடித்து போடுகிறவராய் இருக்கிறார். அவர் ராஜாவாய் இருக்கிறார். அவருடைய மனவாட்டிகளாய் நாம் இருக்கிறோம். அவரை பிரியப்படுத்துவது தான் நமக்கு பிரதான நோக்கமாய் இருக்கிறது. அதை நாம் நிறைவேற்றும் பொழுது, ராஜா நம்மேல் பிரியமாய் இருக்கும் பொழுது, நமக்கு விரோதமாய் எழும்புகிற எப்படிப்பட்ட திட்டங்களாய் இருந்தாலும் சத்துருக்களாய் இருந்தாலும் அவைகளை நம்முடைய ராஜா அழித்து போடுகிறவராய் இருக்கிறார். ராஜாவுக்கு நண்பனைப் போல இருப்பது அது ஒரு அனுபவமாய் இருக்கிறது. இன்னும் உன்னத அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து போகும்படியாக ஒரு மனவாட்டி என்கின்ற ஸ்தானத்துக்குள்ளே நம்ம கடந்து வந்து அவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை நாம் வாழும்போது தேவன் நமக்காக செயல்படுகிறவராய் இருக்கிறார். எஸ்தர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கலற்றி அதை ஆகாகியனான அமெத்தாத்தாவின் குமாரனும் யூதரின் சத்ருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து, ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு ராஜாவை ஒரு மனிதன் பிரியப்படுத்தும் பொழுது அந்த ராஜா எதெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கழட்டி அவர் கொடுக்குறார். அது அதிகாரத்தை குறிக்கிறது. ராஜாவுக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தில் இந்த மனிதனும் செயல்பட முடியும், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அந்த மனிதன் இருக்க முடியும் என்பதை அது குறிக்கிறதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த ராஜாவுக்குரிய வெள்ளி அப்படின்னா ஐஸ்வர்யம், பணம், இவைகளையெல்லாம் அந்த மனிதனுக்கு கொடுக்கிறார். அதே நேரத்தில் நம்ம பார்க்குறோம், இந்த ஜனங்களையும் உன் இஷ்டம் போல் நீ என்ன பண்ணலாம், என்னனாலும் நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனங்களை, அவர் ஆளுகை செய்கிற அந்த ஜனங்களை
அந்த மனிதன் கையில் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு ராஜாவை ஒரு மனிதன் பிரியப்படுத்தும் பொழுது அவனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிற எல்லாவற்றையும் அந்த ராஜா அந்த மனிதனுக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய ராஜா தேவாதி தேவனை நாம் பிரியப்படுத்தும் பொழுது அவருடைய ஆளுகைக்குள்ளே என்னெல்லாம் இருக்கிறது? எல்லாமே இருக்கிறது. ஆகையால் எல்லாவற்றையும் நம்மை நேசித்து நமக்காக அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். குறைவின்றி வாழத்தக்கதாக ஆத்துமாக்களை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் எதையெல்லாம் நாம் விரும்பி கேட்கிறோமோ அவர் நமக்கு கொடுக்கிற ராஜாவாய் அவர் இருக்கிறார். ஒரு ராஜா தனக்கு பிரியமானவனுக்கு அதை செய்கிறார், கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் சத்ருவானவன் தனக்கு பிரியமானவர்களுக்கு எதையெல்லாம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான் என்று சொல்லி லூக்கா 4ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் நாம் அதை பார்க்க முடியும். வாசிக்க கேட்போம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். அப்போ பிசாசானவன் அந்த இடத்துல உலகத்தின் சகல ராஜ்யமும் என்னுடைய கையில் இருக்குது, எனக்கு பிரியமானவர்களுக்கு நான் அதை கொடுப்பேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தபடியினால், சத்ருவின் தலையை நசுக்கினபடியினால், அவனுடைய அதிகாரத்தை தேவன் பிசாசின் கையிலிருந்து பிடுங்கி எடுத்து நம்முடைய கரங்கள் இந்த நாளில் கொடுத்திருக்கிறார். ஆதாமின் கரத்தில் இருந்து தேவன் கொடுத்த அந்த அதிகாரத்தை சத்ருவானவன் ஏமாற்றி அவன் பிடுங்கி கொண்டான். ஆகையால் தான் அவன் எல்லாவற்றின் மேல் ஆளுகை செய்து, இந்த உலகத்தின் மீது ஆளுகை செய்து, அவனுக்கு பிரியமானவருக்கு அதை கொடுப்பேன் என்று சொன்ன காலம் முடிந்து போயிற்று. நம்முடைய தேவன் வெற்றி சிறந்து அவனை ஜெயித்து அந்த அதிகாரத்தை அவர் எடுத்துக்கொண்டு தமக்கு பிரியமானவர்களுக்கு அதை கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அதை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். இந்த இடத்துல பார்க்குறோம், சத்ருவை ஜெயித்ததுனால, சிலுவையில் இயேசு தன்னுடைய மரணத்தினால சத்ருவின் கிரியைகள் மேல் ஜெயம் எடுத்தபடியினால் பிதாவாகிய தேவன் இயேசு என்கின்ற நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாய் உயர்த்தி வைத்தார். எல்லா முழங்கால்களும் முழங்கால் படியிடும்படியாக, எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும்படியாக, இவர்தான் பெரியவர், இவர்தான் மேன்மையானவர், இவர்தான் ராஜா என்று சொல்லி அறிக்கை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவை தேவன் உயர்த்தி வைத்தார். அந்த அதிகாரத்தை உடையவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் அவரை நாம் பிரியப்படுத்தும் பொழுது அவருக்கு பிரியமானவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறவராய் ஆண்டவர் இருக்கிறார். எஸ்தர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம், ராஜாவின் நாமத்தினாலும் ராஜாவின் முத்திரை மோதிரத்தினாலும் எழுதப்பட்டவை யாராலும் அது மாற்றியமைக்கவே முடியாது என்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அதிகாரத்தை தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் பயன்படுத்தும்படியாக, இயேசு என்கின்ற வல்லமையான எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை, அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தும்படியாக நாம் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்தையும் அவர்
ஆமென்று அவர் உறுதிப்படுத்தும்படியாக அவருடைய நாமத்தின் அதிகாரத்தை நாம் பயன்படுத்தும்படியாக நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமம் மாத்திரமல்ல, முத்திரை மோதிரமாகிய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் அவருடைய நாமத்தினால நாம் எதை கேட்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால எதற்கு நாம் கட்டளை கொடுக்கிறோமோ அந்த கட்டளை நிச்சயமாய் நிறைவேறியே ஆகும். அது கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அது பலவீனமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், மரண தருவாயில் இருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம். இயேசு என்கின்ற நாமத்தினால பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு நீங்கள் கட்டளை கொடுக்கும் பொழுது அந்த கட்டளையை மாற்றி அமைக்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. நம்முடைய ராஜாவுடைய நாமத்தினால நம்ம கட்டளை கொடுக்கும் பொழுது அது நிச்சயமாய் நிறைவேறியே ஆகும். இங்கே பார்க்குறோம், உலக ராஜாவுக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கும் என்றால் நம்முடைய ராஜா தேவாதி தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் இன்னதென்று நாம் அறிவோம் என்றால் நாம் இருக்கிற வண்ணமாக நாம் இருக்க மாட்டோம். அந்த அதிகாரத்தை எடுத்து நம்ம பயன்படுத்துவோம். எஸ்தரும் மொர்தெக்காயும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள். யூத ஜனங்களை மீட்டு கொண்டார்கள். யூத ஜனங்களுக்கு எதிரியாய் இருந்த எல்லாரையும் சங்காரமாக்கி போட்டார்கள். அந்த அதிகாரத்தின் வல்லமையை அவர்கள் அறிந்து கொண்டு அதை பயன்படுத்தி கொண்டார்கள். இன்னைக்கு இயேசு என்கிற நாமத்தில் இருக்கிற வல்லமையை அறிந்து கொள்ளுகிற உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் கட்டளையிடுங்க. கடன் பிரச்சனையா, தரித்திரமா, அவைகளை பார்த்து இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க. உங்களுக்கு உயர்வு வேண்டுமா, செழிப்பு வேண்டுமா, இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க. அநேக ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயம் செய்ய வேண்டுமா, இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடும் பொழுது அது அப்படியே நடக்கும். அதை தடுத்து நிறுத்துவதற்கோ அதை மாற்றி அமைப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் நம் ராஜா எல்லாவற்றை பார்க்கிலும் மேன்மையானவராய் இருக்கிறார், உயர்ந்தவராய் இருக்கிறார். அவருக்கு மேலான அதிகாரம் என்று எதுவுமே கிடையாது. ஆகையால் அந்த அதிகாரத்தை அவர் நம்மை நேசிக்கிறபடியினால் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தின் மேன்மையை அறிந்தவர்களாக அதை நாம் சுதந்தரித்து கொள்ளும்படியாக நாம் செயல்பட வேண்டும் என்றுதான் நம்முடைய ராஜா விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் அதை அறிந்து கொண்டு அதை செயல்படுத்தும் போது மேன்மையான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு எஸ்தர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது மொர்தெகாய் இள நீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. ராஜாவின் இடத்திலிருந்து அவன் எப்படி புறப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். மகிமையாக அவன் உயர்த்தப்பட்டவனாக, ஐஸ்வர்யவானாக அவன் அந்த இடத்திலிருந்து கடந்து வருகிறதை பார்க்கிறோம். அந்த ஸ்தானத்தை தேவன் கொடுத்தார். ஆகையால் அந்த அதிகாரத்தை நாமும் புரிந்து கொண்டு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இயேசு என்கிற நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தை நாம் புரிந்து கொண்டு அதை நாம் செயல்படுத்துவோம் என்றால் ராஜாவுக்கு முன்பாக இருக்கிற அந்த ஸ்தானத்தை, உயர்ந்த ஸ்தானத்தை தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்னும் வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். அவனுடைய கீர்த்தி எல்லா இடங்களிலும் பிரசித்தமாயிற்று. அவன் மேல்மேலும் உயர்ந்து கொண்டே போனான். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை மேன்மேலும் உயர செய்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய கீர்த்தி அது எல்லாரும் அறியத்தக்க விதத்தில் அது இருக்க போகிறது. அடுத்ததாக 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். ஹல்லேலூயா. அவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம், 2ஆம் ஸ்தானத்தில் அவன் இருந்தான். அது மட்டுமல்ல, தேவன் உயர்த்தின பொழுது அவன் செய்த காரியம் என்னென்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய ஜனங்களுக்கு நன்மையானதை செய்தான்.
ஜனங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படியான கிரியைகளை செய்தான். தேவன் நம்மை உயர்த்துவதற்கு காரணம் என்ன? அவரை நாம் பிரியப்படுத்தும் பொழுது, அவரை நாம் ராஜாவாக நம்முடைய வாழ்க்கையில் உயர்த்தும் பொழுது அவர் நம்மை உயர்த்துகிறார். உயர்ந்த ஸ்தானங்களுக்கு நம்மளை கொண்டு போகிறார். எதற்காக? நம்மை போல இருக்கிற மற்றவர்களை, நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் அவர்களுக்காக என்ன நன்மை செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்து அவர்களையும் உயர்த்தத்தக்கதாக, அவர்களையும் ராஜாவிடை கொண்டு வரத்தக்கதாக அப்படிப்பட்ட கிரியையை நாம் செய்ய வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அந்த நற்குணம்தான் ராஜாவுக்கு உண்மையாய் இருந்து ராஜாவின் ஜீவனை காப்பாற்றும்படியாக மொர்தெகாய் செய்த செயல். அதன் மூலமாக தான் அவன் உயர்த்தப்பட்டான். தேவனை சார்ந்து கொண்டு முழுமையாய் தேவனை பற்றி கொண்டபடியினால்தான் அவன் உயர்த்தப்பட்டான். ஆகையால் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தேவனை சார்ந்து கொள்வோம், அவரை பற்றி கொள்வோம். நம்முடைய துன்பமான நேரத்தில் அவரை நாம் பற்றி கொள்ளும்போது அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை உயர்த்தும் பொழுது மற்றவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக திராணியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? அதை நாம் பயன்படுத்துவோம். மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நாம் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நாம் மாற வேண்டும். இயேசுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டதற்கு காரணம் அவர் தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தினார், தன் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் தேவனுக்கு பிதாவானவருக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அவர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அதே நேரத்தில் ஈசாக்குடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் பலியிட வந்த பொழுது ஈசாக்கு தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்தான். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, தேவனுடைய கட்டளை நிறைவேறும்படியாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணித்தான். அதே போல தான் ஆபிரகாம் தன்னுடைய ஒரே நேச குமாரனை அவர் அர்ப்பணித்து விட்டான். அதன் நிமித்தமாக உண்டான ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், அவனுடைய சந்ததியை யாரும் அழிக்க முடியவில்லை. இன்று வரைக்கும் அவருடைய சந்ததி நிலைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீர் கர்த்தாவே உம்மை பிரியப்படுத்தும்படியாக, உம்மை நேசிக்கும்படியாக, உம்மை உயர்த்தும்படியாக எங்களுடைய ராஜாவாக அப்பா எங்களுக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம் அப்பா. அப்பா கர்த்தாவே, உம்மை நாங்கள் பிரியப்படுத்தும் போது, உம்மை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது, உம்மை நாங்கள் புகழும் பொழுது நீர் மகிழ்கிறீர் அப்பா. நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறீர் அப்பா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமெல்லாம் உம்மை உயர்த்துவதாக இருக்கட்டும், உம்மை மகிமைப்படுத்துவதாக இருக்கட்டும் அப்பா. உம்முடைய கர்த்தாவே பிள்ளைகளாய் நாங்கள் இருப்பது நிமித்தமாக அந்த அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த அதிகாரத்தை உணர்ந்து ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்தரித்து கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கத்தக்கதான கிருபை நீர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவை போல அப்பா முற்றிலுமாய் பிதாவானவருக்கு கீழ்ப்படுகிற கிருபையை கொடுப்பீராக அப்பா. ஆபிரகாம் ஈசாக்கை போல தங்களுடைய வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிக்கிற கிருபை நீர் கொடுப்பீராக. அதன் மூலமாக உம்மை நாங்கள் பிரியப்படுத்தி அப்பா உம்மை உயர்த்துவதனால உண்டாகும் நன்மையை நாங்கள் பெற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாய் உம்மை உயர்த்த, உம்மை ஆராதிக்க எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.